இந்திய ஆதரிக்கிற அலர்னா பாத்தியா, அதுவரை இந்த நாட்டு அண்ணாதுரை ஆள்றால் தான் பொருள் இல்லையா? அப்ப இங்க சில அடிப்படை அம்சங்கள் இருக்கு, அந்த அம்சங்களில் யாருமே கை வைக்க முடியாது. உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா, சச்சின் பிடிக்குமா அப்படின்னு கெனித்தராஜ் ஆரம்பிச்சோன்னு நீங்க மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் பிடிக்குமா அலர்றீங்க இல்லையா? ஒரு கணம் விக்கிச்சாரு கெனித்தா தளபதியை பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு வந்து நீங்க அந்த தளபதி சொன்னீங்களா, அந்த தளபதிக்கு சொல்லுவா என்ன தெரியுமா, ஏன் பெரியார் இன்றும் தேவை இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போகாது பாருங்க பெரியாருக்கு. நான் பெரியாருக்கு போட்டாங்கன்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியார மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாத உதாரணம் தான் விஜய் அவர்கள் இந்த மாலையை தூக்கிட்டு போனது. தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க, ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க, மைய அரசியல் பேசியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் காலாவதியாகி போனதால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்போன அரசியல் புரிஞ்சனால்தான் இதுக்கு மாலையோட கிளம்பி வந்து நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். கெனித்தராஜ் அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து சச்சினை பிடிக்கும் ரஜினிகாந்த் பிடிக்கும் சொன்ன பொழுது நீங்க வந்து உதயநிதி அவர்களை பிடிக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏன் பிடிக்கும்? எந்த இடத்துல தொட்டார் அவர் நம்மள? அதிகபட்ச அமைச்சரை 2 வருஷம் ஆச்சு இல்லையா, எம்எல்ஏ 3 வருஷம் ஆச்சு. ஆனால் பிடிச்சக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்தினுடைய ஆதாரம் எதுவோ, இந்த இயக்கத்துடைய கோர் எதுவோ அதை முதல்ல ரொம்ப சத்தமா பேசின அடுத்த தலைமுறை யாருன்னா உதயநிதி பேசுறாரு. சனாதனத்தை ஒழிப்பது ஒன்றே அது நோக்கம், அதை கொசு போல அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னாரு இல்லையா, அன்னைக்கு தான் மொத்த இந்தியா வளர்ந்துச்சு. ஏன்னா அது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை. யாரு வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி அண்ணாவை ஒட்டி கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். அது சாமி கும்பிடுவான், அவன் வீட்டுக்குள்ள பொண்ணு அடிமையா வச்சிருப்பானா, அறியாம அடிமையா வச்சிருப்பான். சமூகம் வழங்குவானா, வழங்க மாட்டான். வேலைக்கு போறியா, 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவான், எல்லாமே செய்வான். ஆனா நீங்கள் மொத்த இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் தமிழ்நாடு தள்ளி நிற்கும். எந்த இடம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் ஒரு பொம்பளை பிள்ளை நீங்க ரோட்ல வச்சு பொதுல கை நீட்டி அடிக்கவே முடியாது. நீங்க இந்தியா கூட அடிபடுற பொம்பளை பிள்ளைகள் பாப்பீங்க, உத்தரப்பிரதேச பாப்பீங்க, பீகார்ல பாப்பீங்க, ஒரிசால பாப்பீங்க, பக்கத்துல கர்நாடகால பாப்பீங்க, ஆந்திரால பாப்பீங்க, 100 விழுக்காடு படித்தவர் இருப்பதாக சொல்லப்படுகிற கேரளத்துல பாப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு பொது வெளியில் ஒரு பெண் அடிபடுவதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம், ஒரு பொண்ணு அடிச்சிங்கன்னா உடனே ரோட்ல நிப்பாட்டி ஏன் பொம்பளை பிள்ளை அடிக்கிறோம் கேட்பான். அது தமிழ்நாட்டில் தனி போனது, அடிச்சா ஏன்னு கேட்பான். அப்ப நம்ம இங்க தொடர்ச்சியாக பெண்களின் நலன் பேசுகிற, பெண்களின் உயர்வு பேசுகிற, பெண் விடுதலை பேசுகிற நம்ம ஒரு பக்கம், இன்னொருத்தன் பேசுறேன்னா கூட அவனுக்கு என்ன தெரியும்னா, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள், அதனால அவர்கள் சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறதுனாலதான் அதை விடாம வச்சுட்டே இருக்கோம். இன்று மட்டுமல்ல என்றும் நாம் பெரியாரை வழிகொள்வோம்.